அடைந்த கொரோனா வைரஸின் தாக்கமானது உலகளவில் வேகமாக பரவி வருவதால் யூகேவிலிருந்து வரக்கூடிய அனைத்து விமான சேவைகளையும் சில நாடுகள் தடை செய்தது. இதில் சவுதி அரேபியா, குவைத், ஓமான் போன்ற நாடுகளும் தனது அனைத்து எல்லைகளை மூடியும் அனைத்து போக்குவரத்திற்கும் ஒரு வார காலம் இடைநீக்கம் செய்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் ஓமன் அரசு மிகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் நிபந்தனைகளுடனும் தற்காலிக இடைநீக்கத்தை ரத்து செய்து மீண்டும் சர்வதேச விமானங்கள் இயக்குவதற்கு ஒப்புதல் அளித்தது. இதேபோன்று சவுதி அரேபியாவும் தன் நாட்டில் உள்ள சவுதி அல்லாத வெளிநாட்டவர்களை நாட்டிற்கு வெளியே பயணிக்க அனுமதிக்கப்படும் என்று GACA அறிவித்ததாக அல் அரேபியாவில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இன்று காலை சவுதி அரேபியாவின் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகமான GACA மற்றொரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சவுதி அரேபியாவில் வணிக நோக்கங்களுக்காக இயக்கப்படும் சர்வதேச விமானங்களை மீண்டும் ஒரு வார காலத்திற்கு நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நிலம் மற்றும் துறைமுகங்கள் வழியாக இயக்கப்படும் தடையானது இன்னும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படும் என்றும் நேற்றைய தினம் அறிவித்தது போல் சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் நாட்டிற்கு வெளியே பயணிப்பதற்கு இதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. எனவே சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைத்து தங்கள் தாயகத்திற்கு பயணிக்கலாம் என்று GACA தெரிவித்துள்ளதாக அல் அரேபியாவில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் புதிதாக மரபணு மாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியா தனது அனைத்து எல்லைகளை மூடி தற்காலிகமாக ஒரு வாரத்திற்கு இடைநீக்கம் செய்ததோடு டிசம்பர் 8ஆம் தேதி முதல் சவுதி அரேபியாவிற்குள் நுழைந்த அனைவரும் தங்களை 2 வாரங்களுக்கு சுயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகள் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.